ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம புளிச்சக்கீரை தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: புளிச்சக்கீரை, கீரை மட்டும் கிள்ளி அலசி வச்சுருக்கோம், தக்காளி, காஞ்ச மிளகாய், தனியா வறுத்து வச்சுருக்கோம், பெருங்காயம் வச்சு. அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து ஃபஸ்ட்டு தக்காளி போடணும். தக்காளி போட்டு அடுத்து அலசி வச்சுருக்கேன் கீரையும் போடணும். நம்ம வெறும் கடாயில் தனியா, காஞ்ச மிளகாய், பெருங்காயம் இருக்கு இல்லையா, அதையும் நல்லா வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். நல்லா அரைச்சி ஒரு கடாயில் இந்த அரைச்ச பேஸ்ட்டை போட்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா கொதிக்கிறதுனால நல்லா சுண்டி வரும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க வேணும். அப்போ தான் கெட்டு போகாது. வெளியவே வச்சாலே 2-3 நாள் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம தட்டு போட்டு நல்லா மூடி வச்சு கொதிக்க வைக்கணும். அடுத்து ஒரு சின்ன கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தட்டி வச்சுருக்க பூண்டு போட்டு நல்லா பூண்டு பொன்னிறமாக ஆகிற வரையிலும் நல்லா தாளித்து, அடுத்து நம்ம கலந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பேஸ்ட்டு, அதோட இந்த பூண்டு தாளித்ததை எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கடுத்து இது வெளியே வச்சாலே நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும்.